உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு வக்ர நிவர்த்தி பலன்கள். சார், வக்கரம் என்பது வேறு, வக்கர நிவர்த்தி என்பது வேறு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். குரு வக்ரமானார், போன வருடம் வக்ரமானார். எங்கிருந்து? ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கு சென்றார். வக்ரம்னு அதான் பொருள். இப்போ வக்கர நிவர்த்தி அடைந்து மீண்டும் ரிஷபத்திற்கே வருகிறார். இப்போ இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன போன்றவற்றை பார்க்க போகிறோம். இந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்சா நன்மை தானே. ஒருத்தர் கொஞ்ச நாளாக கொஞ்சம் டென்ஷனாக இருந்தார். நம்ம மேனேஜரே எடுத்துக்கங்க, கொஞ்ச நாளாக நம்ம மேலே கோபமாக இருந்தார். இப்போ கோபம்லாம் சரியாகி நல்லா பேசுகிறாருன்னு அப்போ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம ஒய்ஃப் நம்ம கூட பேசாமே இருந்தாங்க, ஒரு வாரமாக பேசலை, இன்னைக்கு காலையில் தான் பேசுகிறாங்க. சந்தோஷமான விஷயமாச்சே. ஸோ அப்போ வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 1:30 மணி அளவில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். எங்கிருந்து? வக்ர நிவர்த்தி அடைகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு போய் அவர் வக்ர நிவர்த்தி, தன்னுடைய உக்கிரத்தை தனித்துக் கொள்கிறார். அவரோட கோபம், டென்ஷன்ஸ் குறையுது என்று பொருள் கொள்ளணும். ஸோ இந்த வக்ர நிவர்த்தி பலன்களால் யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்க, வழக்கமாக யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் வெற்றி வாகி சுட போகிறீர்கள். ஒரு பந்தயம், அந்த பந்தயத்தில் வாழ்க்கை ஒரு போர்க்காலம் வேட்டையாடி பார்க்கணும், யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காக நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி என்ன விதமான பலன்களை தரப்போகிறது? உலகத்திலே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 8 குடையவன் வக்ரமாகி பாடாப்படுத்துனதுன்னா அது இதுதான், பாடாப்படுத்துறது. அது என்ன காரணம் என்றால், சிம்மராசிக்காரர்களுக்கு 5 கூடியவனும் அவன் தான், 8 கூடியவனும் அவன் தான். அவன் வக்கரமானதுனால என்ன ஆச்சுன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் புத்திர பிராப்தி IVF IUI எல்லாம் பண்ணாதீங்க, ஸ்பெஷல் சிகிச்சைகள்லாம் எடுத்துக்காதீங்க, இந்த குரு பயிற்சி குரு வக்ரம் உங்களுக்கு நற்பலன்களை தராதுன்னெலாம் சொல்லியிருந்தேன். இப்போது குரு வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுக்குரிய 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். இது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நேரம் என்றால் அது இதுதான். காரணம் என்றால், சார் ஓப்பனிங்லாம் நல்லா சொன்னீங்க, க்ளோசிங் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி சார் என்றால், குரு 10ஆம் வீட்டிற்கு வருவது என்பது 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். என்றைக்குமே குரு 10ஆம் வீட்டிற்கு மட்டும் வரவே கூடாது. 10ஆம் வீட்டில் குரு வந்தால் என்ன ஆகும்னா, இருக்கிற வேலை இல்லாமல் போயிடும். நிறைய நேரங்களில் நம்ம கவனிச்சிங்கன்னா, நம்ம வேலைக்கு எது பிரச்சனையாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலைக்கு பிரச்சனையாக வர்றது நம்ம தான் நம்ம வேலைக்கு பிரச்சனையாக வரும். நம்ம வேலைக்கு பிரச்சனையே நம்ம தான். நாம் செய்கின்ற சிறிய சிறிய தவறுகள், கவனக்குறைவு, பிழைகள் தான் நம்ம வேலைக்கான பிரச்சனையாகவே அமைந்து விடுகிறது. படித்து பார்க்காம கையெழுத்து போடுறது, லீகல் இஷ்யூஸு, எதையும் நம்பிக்கையின் அடிப்படையில், சார் இவனை நம்பி பண்ணேன் சார், இவனை நம்பி செஞ்சேன் சார், இதெல்லாம் தான் நம்ம செய்ய தப்பு. ஏன் நம்புறீங்க? உத்தியோகத்தில் ப்ரொஃபஷனலாக இருக்கிற இடத்துல ப்ரொஃபஷனலாக இருங்க. ஒரு மீட்டிங்கில் இதில் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார், ரஜினிகாந்த் கூட சொல்லியிருப்பார், வேணாம் சார், இல்லை சார் 1000 ரூபா கொடுக்காம நான் மேக்கப் போட மாட்டேன். அது உலகமே பார்த்து ரசித்த பதிவு. சார், வேலைக்கான ரெகக்னேஷன் இல்லைன்னா வேலை நீங்கள் செய்ய வேண்டாம். ஸோ அப்போ செய்கிற வேலைக்கான ரெகக்னேஷன் என்பது கிடைக்கிறதா என்பதை பார்க்கணும். நம்மை தவறாக பயன்படுத்தி கொள்கிறார்களா? யாரோ செய்த தவறுகளுக்கு நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜோடி செருப்புகள் இருக்கிறது அப்படின்னா, ஒரு செருப்பு அருந்துருச்சு அப்படின்னா இன்னொரு செருப்புக்கும் தண்டனை. என்ன தண்டனை? அந்த செருப்பு போட முடியாது, அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு இடத்துல வேலையில் ஏதாவது ஒரு தவறான இன்சிடென்ட் நடக்கும் பொழுது நம்ம ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுக்கிறோம். இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நடக்கும் போல இருக்கு. இன்னும் நம்ம பெஞ்ச் மார்க் வச்சு அந்த கடுப்பை இங்கே பாருங்கள், நீங்கள் எங்கேயோ ஏதோ ஏமாந்துட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் எங்கேயோ ஏதோ தவறு உங்கள் மனசை புண்பட்டு வந்திருக்கீங்க, அந்த காண்டை இங்கே காட்டுறீங்க. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ என்ன ஆகிறது என்றால், உங்களுடைய டென்ஷனை நீங்கள் மொத்தமாக இதில் இறக்குறீங்க. அப்போ இருக்கிற இடத்துல நிம்மதி போகுது, இந்த இடத்துல நிம்மதி போகுது. உன்னை பற்றி தெரியாதா? நீ அங்கேயே அப்படி பண்ணவனாச்சு, இப்படி பண்ணவனாச்சு. சார் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? ஏற்கனவே பல இடங்களில் இருந்திருக்கேன் சார், என்னை வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு நீங்கள் எடுக்கிற அவன் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டான். அவன் சொல்ல வந்த மீனிங்கே வேறு. ஆனால் நீங்களே ஒரு பாயிண்ட் எடுத்து நீ இதுக்கு தான் இதை பண்ணன்னு சொல்லி அவருக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க, உங்கள் நிறுவனத்துக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க. நீங்கள் என்ன டார்கெட் பண்ணிட்டீங்கன்னு அந்த நிறுவனத்துக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க. இதுதான் தப்பு.
நம்மளுடைய அசம்ஷன். இது வரைக்கும் அவர் சொல்லுவார், இது வரைக்கும் ஒன்று அனுப்பணும்னு நான் நினைக்கல, என்னைக்கு நீ இப்படி சொல்லிட்டியோ இனிமேல் நான் நினைக்கிறேன், சரி இப்போ நான் அனுப்பிட்டேன் போ. பிரச்சனைக்கு காரணம் புரியுதா? நம்மளுடைய ஓவர் ஆர்வம். இந்த 10லே குரு வந்தால் பதவி பறி போகும்போது நமக்கு ஈக்குவலாக நம்ம பக்கத்துலேயே இன்னொருத்தரை உட்கார வச்சு நமக்கு ஈக்குவலாக டெவலப் பண்ணுவாங்க. நமக்கு என்ன வேலைகள் கொடுத்துருக்காங்களோ அதே வேலையை அவங்களுக்கும் கொடுப்பாங்க. அவங்கள வச்சு கம்பேர் பண்ணி பேசுவாங்க. பார்த்தியா இவரை, பார்த்தியா அப்படி பண்ணிட்டார், பார்த்தியா இவர், பார்த்தியா அப்படி இப்படி செஞ்சுட்டார், பார்த்தியா இதே வேலையை உங்கள்கிட்ட கொடுத்துருந்தா எவ்வளோ நாள் ஆயிருக்கும், எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். பல வீடுகளில் வர பல பிரச்சனைக்கு காரணமே கம்பேரிசன் தான். அப்போ வேலையில் என்ன பிரச்சனை வருதுன்னா, நம்ம எதை செய்தாலும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஈக்குவலாக ஒருத்தரை வளர்த்து விட்டு அவரை நம்ம கூட கம்பேர் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா இவர், பார்த்தீங்களா இதே வேலையை இவர் இப்படி செஞ்சார், பார்த்தீங்களா இது, பார்த்தீங்களா அது, பார்த்தீங்களா இது, பார்த்தீங்களா என்னமோ சொல்லிட்டு போகிறான். ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, லூசு போய் உலகம் ஃபுல்லாக இருப்பான். நீங்கள் இவன் சொல்கிறத காது கொடுத்து பார்த்து உங்களையே நம்பி இருக்கிற உங்களுடைய குழந்தைகளும் உங்களையே நம்பி இருக்கிற உங்களோட மனைவியும் வறுமையில் விட போகிறீங்களா? அதுதான் இப்போ கேள்வி. சில பேர் இப்போ என்ன பண்ணுவாங்க, எனக்கு ரோசம் வந்துருச்சு, எனக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொல்லி இருக்கிற வேலையை ஒரு செகண்டில் தூக்கி போட்டு வந்துடுவீங்க. 10 வருட உழைப்பு, 15 வருட உழைப்பு. நேற்று வந்த ஒரு சின்ன பையன், இவன் ஏதோ ஒன்று பேசிட்டான், இதுக்காக இந்த 15 வருட கம்பெனி உழைப்பு வேஸ்ட் பண்ணக்கு போகிறீங்களா? இதுதான் கேள்வி. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கிற கேள்வி என்னென்னா, நிறுவனம் பெரியதா இவன் பெருசா? இப்போ நிறுவனத்தோட ஹெட்டுக்கிட்ட நீங்கள் பேசணும். சார் யார் சார் இவன், இத்தனை வருஷமாக நான் இருக்கேன், இவெல்லாம் எனக்கு பேசுகிறான். அவர் ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ணிடுவார். ஒரு நிமிஷத்தில். பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கிற ஈகோ. நீ என்ன அனுப்புறது, நானே போகிறேன், உங்களை யாரும் போக சொல்லலை, நீங்களே நினச்சிக்கிட்டு நீங்களே முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தோல்வி நிலையென நினைத்தாக கம்முனுறாடே. இதெல்லாம் உன்னுடைய ஓவர் ஆர்வ கோளாறுனால வந்தது. ஸோ அப்போ சிம்மராசிக்காரர்கள் 10லே குரு வரும் பொழுது பதவி பறி போகும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த 3 மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 15க்குள்ளே இருக்கிற பணி இல்லாமல் போகும். பணியை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. உலகத்தின் மிகப்பெரிய தற்காப்பு ஆயுதம் என்ன? உலகத்தின் மிகப்பெரிய தற்காப்பு ஆயுதம் கராத்தேவா? இல்லை. குங்ஃபுவா? இல்லை. உலகத்தின் மிகப்பெரிய தற்காப்பு ஆயுதம், உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உலகத்தின் மிகப்பெரிய தற்காப்பு ஆயுதம் இதுதான். ஐயா நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க ஐயா, ஆமாங்க ஐயா, நீங்கள் தான் ஐயா பெரிய புத்திசாலி, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், பிரச்சனையும் ஓவர். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த விஷ்ணுமாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் பங்கு கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.